ஓகே. டுடே வந்து நம்ம டி பிளாக் அதோட கண்டினியூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் கிளியரா பார்த்துக்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. டி அண்ட் ஏ பிளாக் எலக்ட்ரன்ஸ். ஓகேவா? ஓகே. இதுல டுடே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆக்சிடேஷன் வரைக்கும் பார்த்தோம். எத்தனோ? ஆமா நம்ம ஆக்சிடேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோமா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஓகே. இதுல சம் கான்செப்ட்லாம் நம்ம லேர்ன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தபடி நம்ம ஆல்ரெடி கோடேஷன் பார்த்தது தாம்மா. சேம் கான்செப்ட் தான், பட் இதெல்லாம் ரைட் பண்ணிக்கோ. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த பிரசன்ஸ் ஆஃப் த presence of unpaired electrons. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் unpaired electron இருந்தா என்ன ஹைபிரிடைசேஷன் எத்தனும்? சாரி, unpaired electron இருந்தா என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு தெரியும் இல்லையமா? unpaired electron இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோ. unpaired electron இருந்தா என்னமா வேறா இல்லையா? நெக்ஸ்ட் பாயிண்ட், the presence of paired electron. paired electrons இருந்தா நமக்கு தெரியும் என்னமா மேக்னெட்டிக். paired electrons தான் diamagnetic. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் மா லிசன், ஜஸ்ட் இந்த பாயிண்ட் டைம் பண்ணிக்கோ. The magnetic moment, okay, the magnetic moment increases with the increasing number of unpaired electrons. அப்ப என்ன சொல்ல வராங்கனாக்கா, மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்போ அதிகமா இருக்கும், காந்தத்தன்மை எப்போ அதிகமா இருந்தாக்கா தனித்த எலக்ட்ரான் அதிகமா இருக்கும்போது காந்தத்தன்மை அதிகமா இருக்கும். இதான் இந்த பாயிண்ட் மீனிங். நல்லா கவனி. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்க்ரீசஸ் எப்பன்னு கேட்டா, ஸோ இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் unpaired electrons. ஓகே, இதை பாருங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகமா இருந்தா அப்ப என்ன இருக்கும், unpaired electrons அதிகமா இருக்கணும் அர்த்தம். ஸோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ண ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா கேட்டாக்கா, இது மியூ. எஸ், மியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n பிளஸ் டூ பிஎம். n இன்ட்டு n பிளஸ் டூ பிஎம் சொல்றேன். புரியுதா? இங்க என்ன மீனிங் என்னமா அப்படி சொன்னாக்கா, என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் unpaired electron. unpaired electron சொல்றேன்.
என்ன மீனிங் நான் சொல்றேன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இங்க மியூனா மேக்னெட்டிக் மொமெண்டம், பிஎம்னா மீனிங் என்னன்னு கேட்டாக்கா பிஎம் போர் மேக்னெட்டான், போர் மேக்னெட்டான். சரியா? எஸ், நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், எலக்ட்ரான்ஸ் பொறுத்து நம்ம ஆன்சர் ரூட்டுக்குள்ள வர ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ மீன் n ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு எலக்ட்ரான் அர்த்தம் இல்லையா? அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தா அர்த்தம் 1.73 pm. 2 எலக்ட்ரான் இருந்தா n ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? 2.83 pm. n ஈக்குவல் டு 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தா 3.87 pm. n ஈக்குவல் டு 4 எலக்ட்ரான் இருந்தா 4.90 pm. n ஈக்குவல் டு 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தா 5.92 pm. ஓகே, இதை நீங்க மைண்ட்ல பிக் பண்ணணும் அந்த வேல்யூஸ்லாம் வந்து. ஏன்னா நம்ம வந்து ரூட்டுக்குள்ள போய் நம்ம அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் போட்டு சர்ச் பண்ணி ஆன்சர் போட்டா டைம் ஆயிடும். பட் நமக்கு இந்த வேல்யூ ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? எஸ், இப்போ நம்ம நிறைய போட போறோம். ஏன்னா நமக்கு 2-3 டைம்ஸ் நமக்கு அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதாமா? ஓகே, ரெடி? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் ஸ்காண்டியம் 3+, ஸ்காண்டியம் 3+. இப்போ நான் ஸ்காண்டியம் 3+ எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்காண்டியம் 3+ல மேக்னெட்டிக் மொமெண்டம் எவ்வளவுன்னு நம்ம சொல்ல போறோம். ரெடியாமா எல்லாரும்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்காண்டியத்துல எலக்ட்ரான் எவ்வளோ ஐ மீன் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஸ்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலா என்ன நார்மலா பேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 3d1 4s2. ஓகே, நான் ஜஸ்ட் d1s1 எடுத்துக்கிட்டுமா? அந்த 3d1 4s2 d1s2 எடுத்துக்கிறேன். ஓகே தானே? எஸ். இப்போ 3+ என்ன மீனிங்மா? 3 electrons loss. 3 எலக்ட்ரான் லாஸ். அப்போ எங்கிருந்து 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் s ஆர்பிட்டல் லாஸ் ஆகும், அப்புறம் என்ன பண்ணும்? d ஆர்பிட்டல் லாஸ் ஆகும். அப்புறம் வந்து d ஆர்பிட்டல் வந்து லாஸ் ஆகும். ஓகேவா? எஸ். அப்போ 3 எலக்ட்ரானுமே லாஸ் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு என்ன இருக்குமா? d0 s0 இருக்கும் இல்லையா? d0 s0 இருக்கும். அப்ப d0 s0 இருக்கும்போது அப்போ நம்ம எலக்ட்ரான் இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப உங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ என்னமா? 0. ஐ மீன் மியூ s வேல்யூ, இது மியூ s மா. அப்ப மியூ s வேல்யூ நான் சொல்லணும் 0ன்னு சொல்லணும். புரியுதுங்களா? யா, சப்போஸ் லிசன். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் 3+, டைட்டானியம் 3+. ஓகே, எஸ். அப்ப டைட்டானியத்துடைய நார்மல் வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரியணும். என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான்? d2s2. d2s2. d2s2ல எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் பண்ணி? இப்போ 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணு. எப்படி லாஸ் ஆகும்? ஸோ இங்கிருந்து 2 எலக்ட்ரான், d இருந்து 1 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடும். கரெக்டாமா? அப்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப நமக்கு என்ன இருக்கும்? d1 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்ப d1னா d எத்தனை ஆர்பிட்டால்மா? 5. 1 2 3 4 5. கரெக்டா? அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குங்க. எஸ். அப்போ ஒரே எலக்ட்ரான் இருக்கும்போது நம்ம ஃபார்முலா போடுறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், μs ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n பிளஸ் 2. இங்க n வேல்யூ எவ்வளோ? 1. அப்போ μs ஈக்குவல் டு என்ன ஃபார்முலால 1 போடலாமா? அப்போ 1 இன்ட்டு 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 1 பிளஸ் 2 3. 3 1 சார் எவ்வளோ? 3 தான் வரும். அப்போ √3. √3 உடைய வேல்யூ தான் நம்ம 1.73. ஐ மீன் n ஈக்குவல் டு 1னா நம்ம ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருக்கோம் பாருங்க, கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப √3 வேல்யூ தான் அது ஆக்சுவலா. அப்ப √3 வேல்யூனாலும் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வேல்யூனாலும் ஒன்று தான், சேம் தான். டோன்ட் கன்ஃபியூஸ். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதாச்சா? கிளியரா புரியுதா எல்லாருக்கும்? யாருக்கும் புரியாம இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பா. நெக்ஸ்ட் வெனடியம் 4+. வெனடியம் 4+ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேண்டியது இருக்கு
3s2 sir. Yeah, D3S2 D3S2. அப்போ D3S2 எழுதாச்சு. இப்போ இந்த D3S2ல 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்ப S இந்த 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ற, இங்க D ல இருந்து என்ன பண்ற 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ற. அப்ப நமக்கு என்ன இருக்கும் பாருங்க, நீங்க D2 சாரி D1 இதுவும் எஸ் D1 தான் Yes. இருக்கும். அப்போ நமக்கு D னா 5 ஆர்பிட்டல்ஸ் கரெக்டாமா? 1 2 3 4 5 ஆர்பிட்டல்ஸ். ஸோ அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்கும். அப்போ ஒரே ஒரு அன்டா எலக்ட்ரான் இருக்கு. நம்ம ஃபார்முலால μs ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் n இன்ட்டு n பிளஸ் 2 bm. இங்க n வேல்யூ எவ்வளோ 1. அப்போ μs ஈக்குவல் டு என்ன சொல்லணும் 1 இன்ட்டு 1 பிளஸ் 2. அப்போ சிம்பிளிஷ் பண்ணா ரூட் 3. அப்போ ரூட் 3 வேல்யூ எவ்வளோமா 1.73 bm. ஓகே, நெக்ஸ்ட் டைட்டானியம் 2 பிளஸ்மா, டைட்டானியம் 2 பிளஸ். ஓகே, அப்ப டைட்டன் 2 பிளஸ் எப்படி சொல்லுவீங்க கேட்டா, இப்ப டைட்டன் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தெரியணும் D2S2 சொல்லணும். எஸ், இப்போ இங்க என்ன பண்ணணும் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். எங்க இருந்து லாஸ் ஆயிடும், S இந்த 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடும். அப்போ D ல அப்படியே தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எவ்வளவு இருக்கும், அப்ப D ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப D2 இல்லையா? எஸ், அப்போ 5 ஆர்பிட்டால்ஸ் 1 2 3 4 5. ஸோ 2 எலக்ட்ரான்ஸை டிப்போட்டாச்சு இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுமோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே n வேல்யூ 2 இல்லையா? அப்போ நமக்கு ஆல்ரெடி மியூஎஸ்லாம் தெரியும், ஃபார்முலா தெரியும், அது மறுபடியும் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம n வேல்யூ டேரக்டாக ஆட் பண்ணிடலாம். அப்போ n வேல்யூ எவ்வளோங்க 2. அப்போ ஃபார்முலா போட என்ன வரும், மியூ எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னம்மா 2 இன்ட்டு 2 plus 2 plus 2 2 plus 2 4 4 2 சாரி எவ்வளோமா 8. அப்போ 8 bm இல்லையா? அப்போ 8 ரூட் 8 உடைய வேல்யூ தான் எவ்வளோமா 2.83. ஐ மீன் n வேல்யூ 2னா ஐ மீன் 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா n வேல்யூ. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ்னாலும் ரூட் 8னாலும் 1 தான். அதனால தான் பட் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் சொல்றேன். கரெக்டாமா? எஸ். நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம், வெனடியம் 3 பிளஸ். நெக்ஸ்ட் வந்து வெனடியம் 3 பிளஸ். பாருங்க என்னமா வரும், D3S2 கான்ஃபிகரேஷனு. இங்க 3 எலக்ட்ரான் நீங்க லாஸ் பண்ணணும். இப்போ ஸோ 3 எலக்ட்ரான் எங்க லாஸ் பண்ணாக்கா D ல இருந்து S ல இருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணு, D ல இருந்து 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணு. அப்போ கான்ஃபிகரேஷன் D2. ஓகே, கான்ஃபிகரேஷன் D2. அப்போ D2னாக்கா D ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ n வேல்யூ நம்ம இங்க 2 எலக்ட்ரான்ஸ் மீனிங். அப்போ மியூஎஸ்ல போடுங்க, ஃபார்முலால போடுங்க. என்ன வரும் அப்போ 2 இன்ட்டு 2 plus 2 equal to root 8. அப்போ root 8 வேல்யூ தான் நம்ம 2.83 bm. bm யூனிட் வந்து bm. புரியுதா? ஓகே, Yes, sir. யா. நெக்ஸ்ட் Cr2 plus. Cr2 plus நமக்கு Cr உடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தெரியும். என்ன தெரியும், D5S1. எஸ் அனு? Yes, sir. Yes, sir. யா, D5S1. இப்போ 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். அப்போ 2 எலக்ட்ரான் எப்படி லாஸ் பண்ணுவேன், ஸோ S இருந்து 1 அண்டு D ல இருந்து 1. அப்போ ரெமைனிங் எவ்வளோ இருக்கும், D4 இருக்குமா? எஸ் அனு? Yes, sir. D4 இருக்கும். அப்போ D4 எப்படிமா அப்ளை பண்ணுவேன், D ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். 1 2 3 4 5 1 2 3 ஃபுல் டான்ஸ். அப்போ D ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. கரெக்டா? எஸ். அப்போ ஃபார்முலா என்னமா, μs ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n plus 2. n இன்ட்டு n plus 2. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இங்க என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளோ என்னுடைய வேல்யூ 4 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? அப்போ என்ன வரும், அப்போ μs ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 4 plus 2. அப்போ 4 plus 2 6 6 4 அது எவ்வளோமா 24. யா, அப்போ 24 வேல்யூ தான் என்னமா 4.90 bm. எஸ் அனு? Yes, sir. யா.
ஆக்சுவலா இதுதான் நமக்கு வந்து CR2 பிளஸ் நீ 2020 கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். புரியுதா? ஓகே, எஸ்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனி. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க இதெல்லாம். நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்மா Mn3 பிளஸ் போடலாமா? Mn3 பிளஸ் உடைய கான்ஃபிகரேஷன் என்னமா? D5S2. எஸ் பண்ணோம். D5S2. அப்ப D5S2னா என்ன பண்ணோம்? இப்போ 3 எலக்ட்ரான் லாக் பண்ணோம். அப்ப 3 எலக்ட்ரான் எங்க லாக் பண்ணுவீங்க? Sல 2, இங்கிருந்து 1. கரெக்டா? அப்ப 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்? அது எழுதலாம். அப்ப ரிமைனிங் என்னமா இருக்கும்? D5 இருக்கும். ஸோ D5னா இது D ஆர்பிட்டால். இது 1 2 3 4 5 இல்லையா? சாரி, D4க்கு மாமா. யா, D4. ஓகே ஓகேம்மா. அப்போ 1 2 3 4 டைம்ஸ். அப்போ ஃபார்முலால என்ன பண்ணோம்? N ஈக்குவல் டு 4 டைம்ஸ் பண்ணோம். ஃபார்முலா தெரியும் நமக்கு ஆல்ரெடி. அப்போ μs ஈக்குவல் டு √4 × 4 + 2. அப்போ √24 வேல்யூ 4.90 bm. சரியாப்பா? எஸ். நெக்ஸ்ட் Mn2 பிளஸ். நெக்ஸ்ட் நான் சொல்றேன் Mn2 பிளஸ். இப்போ பாருங்க D5S2 கான்ஃபிகரேஷன். இங்க 2 எலக்ட்ரான் லாக் பண்ணணும். 2 எலக்ட்ரானை லாக் பண்ணணும். அப்ப எங்க லாக் ஆகும்? S லாக் ஆகும் 2 எலக்ட்ரான். அப்ப லாஸ்ட் நமக்கு என்ன இருக்குமா? D5 இருக்கும். எஸ் நோ? D5 இருக்கும். அப்ப D5 போடும்போது எப்படி போடணும்? ஸோ 5 ஆர்பிட்டல்ஸ் D ஆர்பிட்டல்ஸ் இல்லையா? 1 2 3 4 5. அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு இல்லையா? அப்போ ஃபார்முலா போடுங்க. N ஈக்குவல் டு அப்போ எவ்வளோமா? 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ μs ஈக்குவல் டு √5 பிளஸ் ஈக்குவல் டு √ சொல்லுமா? 5% எவ்வளோ? 7. 7 5 சாரி 7 5 35. அப்போ 35 மீன்ஸ் √35 வேல்யூ எவ்வளோமா? 5.92 bm. ஓகே, யா. இந்த மாதிரி இப்போ போடணும். நான் இப்போ கொஸ்டின் தரேன், நீங்க போடுறீங்களா? ரெடியா? ஓகே, எஸ் ரெடி. நெக்ஸ்ட் Fe3 பிளஸ். Fe3 பிளஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Fe 5.92 bm. ஓகே. Fe2 பிளஸ் சொல்லுங்கம்மா. 4.90. நீங்க சார் எவ்வளோப்பா? 4.90. 90 Fe2 பிளஸ். அடுத்தது கோபால்ட் 2 பிளஸ்மா. எவ்வளோப்பா? சொல்லுங்கம்மா. யா, 3.87 bm. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட். ஓகேம்மா, எங்க ஆன்சர் பண்ணுங்க. கவனி. கோபால்ட் CO 3 பிளஸ் எவ்வளோ சொல்லுங்க? CR 3 பிளஸ் எவ்வளோ சொல்லுங்க? Fe3 பிளஸ் சொல்லுங்க. Ni2 பிளஸ் சொல்லுங்கம்மா. சொல்லுப்பா.
2 கோபால்ட்டுக்கு points. எவ்வளோ எதுக்குமா 4.90, sir. கோபால்ட்டுக்குமா 4 point. 4 Cobalt பாயிண்ட் 3 plus, sir. 4. எஸ் நோ கோபால்ட் 3 பிளஸ்னா கோபால்ட் எடுத்து D7S2 அப்ப D7S2 எவ்வளோமா D6 அப்ப D6 தான் ஒரு பேரு 4 அன்பேர் குட் அடுத்துமா Cr 3 பிளஸ் போலாம் அது 4.9. 3.87, sir. 3.87 எப்படி போட்டீங்க 3.7ன்னா இது D5S1 அப்ப 3 தான் லாஸ்ட் டைம்ல வர இருக்கும் 3 அன்பேர் இருக்கும் குட் அடுத்து Ft 3 பிளஸ் சொல்லுங்க 5.92, sir. 5.92 BM எப்படி போட்டீங்கன்னாக்கா எப்படி போடுன்னு சொன்னாங்க Fe என்றது D6S2 அப்ப D6S2 நம்ம D5 குட் அப்ப 5 அன்பேர் டிரான்ஸ் இருக்கும் Na 2 பிளஸ் சொல்லுங்க 2 points. 2 பாயிண்ட் சொல்லுமா 2.84 BM ஸோ Na 2 பிளஸ் இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் D8S2 ஓகேவா அப்போ D8S2னா எவ்வளோமா இருக்கும் 2 எலக்ட்ரான் லாஸ் கரெக்டா அப்போ 2 எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ 8 எலக்ட்ரான்ஸ்னா 2 அன்பேர் இருக்கும் 3 பேரா இருக்கும் கட் அப்போ 2.8 ஐ மீன் 8 கட் புரியுதம்மா இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையம்மா இதோ இருக்குல்ல இந்த 4ம் மேட்ச் த ஃபாலோயிங்ல 2008ல கேட்டாங்கம்மா நீட்ல 18ல கேட்டிருப்பாங்க 2018ல கேட்டிருப்பாங்க சரியா Yes, sir. ஓகே ஓகே அடுத்தது இப்ப நான் சம் கொஸ்டின்ஸ் ரைட் பண்றேன் ரைட் பண்ண போகலாம் இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க ஒரே நிமிஷம் பேசி வச்சுப்போம் தானே சொல்லுதானா சொல்லுதானா அப்படியா அவரு ராஜேஷ் சார் உங்களை தான் ஒரு நாள் கேட்டார் தானா அதான் வேற இல்லை சரி ஓகே நான் அப்புறம் நான் கேட்டேன்னு சொல்லட்டுமா நான் கேட்டேன்னு சொல்லட்டுமா சரிதான் எனக்கு தெரிஞ்சு உங்களை தான் ஒரு நாள் கேட்டாரு இன்னும் இல்லை தானா அந்த மாசம் போகணும் தானா அது வேற எங்க போகணும்னு கன்ஃபியூஷனு இதுதானே ஆன்லைன் கிளாஸ் இருக்கு நான் பேசணும் சொல்லட்டுமா நான் கிளாஸ் முடிச்சு வர இருங்க பேசலாம் ஓகே சரிதானே ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட் கொஸ்டின் பண்ணிக்கோ which of the following electronic configuration would have maximum magnetic moment ஓகேவா ஆப்ஷன் ஏ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d3 ஆப்ஷன் பி 1s2 2s2 2p6 3s2 3p6
4:2 இந்த 4:2 தேவையில்லை. நோ ப்ராப்ளம், 4:2 போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4:3D5. அதே மாதிரி இங்கே எழுதிக்கோ. 3p6 4:3D3 D 1:2 2:2 2p6 3:2 3p6 4:3D7. இது சீமா. நெக்ஸ்ட் D 1:2 2:2 2p6 3:2 3p6 4:3D9. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. என்ன கொஸ்டின் மேல புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் Second option, sir. என்ன கேக்குறேன் கொஸ்டின்? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா மீனிங் என்னம்மா? காந்தம் எதுக்கு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப காந்தம் எதுக்கு அதிகமானா செகண்ட் Second option, sir. யா, திஸ் இஸ் கரெக்ட். ஏனக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து D ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஒன்லி 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப 3 ஆம்பியர் ஒன்லி. இங்க B ல பாருங்க, இங்க D ல எவ்வளவு இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப 5 ஆம்பியர் இருக்கும். இங்க D ல இருக்கும் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பட் ஆனா எவ்வளவு ஆம்பியர் இருக்குமா? 3 ஆம்பியர் தான் இருக்கும். கரெக்டாப்பா? Please, sir. யா, அது மாதிரி இந்த லாஸ்ட் பாருங்க, இங்கே D ல 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா எவ்வளவு ஆம்பியர் இருக்கும்? 1, sir. அப்ப 1 தான் இருக்கும். நல்லா கவனி. அப்ப இங்க n = 1 எலக்ட்ரான், இங்க n = 2 எலக்ட்ரான்ஸ், இங்க n = 3 எலக்ட்ரான்ஸ், இங்க n = 5 எலக்ட்ரான். அப்ப நமக்கு அதிகம்னு கேட்டா எது செகண்ட் ஆன்சர். சப்போஸ் மினிமம் கேட்டா எதுமா? D D option, sir. ஃபோர்த் ஆப்ஷன். எஸ். அப்ப நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட நமக்கு ரெடியா இருக்கணும். சரியா? ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனி. What is the correct order of spin only magnetic moment in Bm of Mn2 plus Cr2 plus and V2 plus. ஓகேவா? ஆப்ஷன் A Mn2 plus greater than V2 plus greater than Cr2 plus. Option B V2 plus greater than Cr2 plus greater than Mn2 plus. Option C Mn2 plus greater than Cr2 plus greater than V2 plus. Option D Cr2 plus greater than V2 plus greater than Mn2 plus. சொல்லுங்கப்பா. Option இதுமா C, சரியான ஆர்டர். C, sir. செக் பண்ணலாமா? ஓகே, ப்ளீஸ் 1 செகண்ட். M ன்னா D5S2, எஸ் என்ன M ன்னா D5S2. அப்ப கண்டிப்பா வந்து N வந்து எவ்வளவுமா? ஐ திங்க் 1 செகண்ட். Mn வந்து D5S2. அப்ப எலக்ட்ரான் லாஸ். அப்ப என்னமா? N வேல்யூ வந்து 5. கரெக்ட்டா? Cr எவ்வளவுப்பா? D5S1. அப்ப D4. N வேல்யூ வந்து 4. வெனடியம் எவ்வளவுமா? D3-4S2, sir. 3 electron. D3S2. அப்ப 3 electrons. அப்போ N = 5 electrons அது 5.92. N = 4 electrons 4.90. N = 3 electrons என்னமா? 3 point. எவ்வளவுப்பா? 3.87 ஐ மீன் இல்லையா? எஸ். அப்ப நமக்கு ஆர்டர் எது சரியான ஆர்டர்? ஓகே, காட். நீங்க சொன்னது கரெக்டான ஆன்சர். அப்ப சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எம்எனுக்கு வந்து நம்ம
5.92 bm, குரோமியத்துக்கு 4.90 bm, வெனடியத்துக்கு 3.87 bm. தட் இஸ் ஆர்டர். இப்போ இதான் சரியான ஆர்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்ல ராங் ஆர்டர். அவ்வளவுதான் ஆன்சர். வெரி சிம்பிள். புரியுதா? Yes, sir. யா, ஓகேப்பா. நெக்ஸ்ட் லிசன். இப்போ இவ்வளவுதான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. எவ்வளவுதான். இதை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணிக்கணும். தான் நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கலர் அயான்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் கலர்டு அயன். எப்படி கலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியுமா? எப்படிமா கலர் ஃபார்ம் ஆகும்? எப்ப கலர் ஃபார்ம் ஆகும்? அடிநிலையிலிருந்து கிளர்ச்சி நிலைக்கு போயிட்டு வர பக்கம். போயிட்டு எலக்ட்ரான் வரும்போது அப்ப அங்க என்ன நடக்குது? அடிநிலை இருக்கிறது வெரி குட். டிடி டிரான்சிஷன், டிடி பரிமாற்றம் இல்லையா? ஐ மீன் அடிநிலையிலும் டிஆர்பிட்டா இருக்கும். அந்த எலக்ட்ரான் எங்க போகுது? ஜம்ப் ஆகி கிளவுட் நிலைக்கு போகுது. அங்க என்ன ஆர்பிட்டா இருக்கும்? டிஆர்பிட்டா இருக்கும். மறுபடியும் நம்ம டிஆர்பிட்டுக்கு வரும். அப்ப நமக்கு அடியிலிருந்து கிளவுட் போகுது இல்லையா? போயிட்டு மறுபடியும் வருது இல்லையா? அதாவது அந்த டிடி டிரான்சிஷன், டிடி பரிமாற்றம். அப்போ இது எப்ப நடக்குனாக்கா, அடிநிலையில அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும், தனித்து எலக்ட்ரான் இருக்கணும். அப்பதான் நடக்கும் இந்த இந்த என்ன டிடி டிரான்சிஷன் நடக்கும். சப்போஸ் பேட் எலக்ட்ரான் இருந்தா நடக்காது. அப்போ நீங்க என்ன மீனிங் புரிஞ்சுன்னு கேட்டாக்கா, தனித்த எலக்ட்ரான் இருந்தா நிறத்தை கொடுக்கும், தனித்த எலக்ட்ரான்னா நிறத்தை தராது. ரெடியா? ஓகே, புரியுதா நான் சொன்னது என்ன கான்செப்ட்? யா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவனி. லிசன். ஸோ இந்த பாயிண்ட் ட்ரை பண்ணுவோம். அப்ப பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு டே எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு டே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரியுதா? ஓகே, இந்த டிடி டிரான்சிஷன் மீனிங் ரைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ரெடி? The excitations of the excitation of electrons from a set of d orbitals having less energy to another set of d orbitals having high energy. Within the same d subcell is called d transition. ஓகேவா? எஸ், நல்லா கவனிங்க. என்ன மீனிங் பாருங்க. வெரி சிம்பிள் மீனிங் தான் இல்லையா? அதாவது எக்ஸிடேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து ஒரு டி ஆர்பிட்டா, ஒரு செட் ஆஃப் டி ஆர்பிட்டா, அது என்ன எனர்ஜினாக்கா லோயர் எனர்ஜி. அப்படின்னா அது கிரவுண்ட் ஸ்டேட் இல்லையா? கிரவுண்ட் ஸ்டேட்ல லோயர் எனர்ஜில இருக்கு. யா, இது எங்க எக்ஸிஸ்டேட் ஆகுது? அனதர் செட் ஆஃப் டி ஆர்பிட்டல், அது என்னது? ஹையர் எனர்ஜி. இது என்னது? எக்ஸிஸ்ட் ஸ்டேட். ஸோ லோயர் எனர்ஜி வந்து அது கிரவுண்ட் ஸ்டேட், ஹையர் எனர்ஜி வந்து எக்ஸிஸ்ட் ஸ்டேட். அங்க என்ன பண்ணுது?
ஸோ கீழே டி ஆர்பிட்டால் தான், மேலே டி ஆர்பிட்டால் தான் இல்லையுமா? அப்ப எலக்ட்ரான் போயிட்டு வரும்பொழுது அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா டிடி டிரான்சிஷன். இந்த டிடி டிரான்சிஷன் நடந்தாதான் நடக்கும், ஸோ கலர் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த டிடி டிரான்சிஷன் இப்ப நடக்கணும்னால அவங்க என்ன இருக்கணும், கண்டிப்பா பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதுவும் டி எலக்ட்ரான்ஸா இருக்கணும், வேற எங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. எஸ்ஓ பிஓ எஃப்ஓ அந்த ஆர்பிட்டல் இருக்கக்கூடாது, புரியுதாமா? அப்ப டி ஆர்பிட்டல் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது டிடி டிரான்சிஷன் சொல்லுவோம். அப்ப டிடி டிரான்சிஷன் நடக்குதுன்னா அங்க கலர் ஃபார்ம் ஆகும் இல்லையா? எஸ். அப்ப என்னென்ன அயான்ஸ் என்னென்ன மாதிரியான கலர் தரும், அது கலர் தருமா தராதா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிப்பா? எஸ், கவனி. அப்போ எது முதல்ல கலர் தராதுன்னு சொன்னா அதை பஸ் எழுதிக்கும். கவனி, டி ஆர்பிட்டால 0 எலக்ட்ரான் இருந்தாலும் டி ஆர்பிட்டால 10 எலக்ட்ரான் தான் பண்ணாத கலர் தராது. இது கலர் கலர்லெஸ். சரியா? ஓகே. அப்ப நமக்கு சப்போஸ் நமக்கு அயன்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்ப என்னென்ன அயன்ஸ் செக் பண்ணிடுவோம். ஸ்காண்டியம் 3+ ஸ்காண்டியம் 3+ உடைய டி எலக்ட்ரான்ஸ் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். D0 sir. யா, D0. அப்ப D0 சொன்னா என்னமா அது? கலர்லெஸ். யா, கலர்லெஸ், நிறமற்றவை. கரெக்டா? எஸ். டைட்டானியம் 4+ சொல்லுங்க பார்க்கலாம். டி எலக்ட்ரான்ஸ் மட்டும் சொல்லணும். D0 sir. D0 அப்ப கலர்லெஸ். நெக்ஸ்ட் டைட்டானியம் 3+ சொல்லுங்க பார்க்கலாம். டி D1 எலக்ட்ரான்ஸ் sir. D1 sir. யா, D1. அப்ப D1 இருக்கும்போது ஒரு அன்பேர் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு அன்பேர் என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும், மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட் வரும், அதுதான் டிடி டிரான்ஸ் சொல்லுவோம். அப்ப கலர் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன கலர்னு கேட்பாங்க, பர்பிள் கலர். ஓகே, ஓகேப்பா. நெக்ஸ்ட் லிசன். நெக்ஸ்ட் வெனடியம் 4+. வெனடியம் 4+. ஸோ வெனடியம் 4+ கான்ஃபிகரேஷன் எவ்வளோமா? D1 sir. D1. அப்ப D1 ஒரு அன்பேர் இருக்கும், இது ப்ளூ கலர்மா. நெக்ஸ்ட் வெனடியம் 3+. சொல்லுங்க பார்க்கலாம். D2 sir. D2. ஓகே, D2. அப்ப D2 சொன்னாக்கா இது 2 அன்பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது கலர் வந்து கிரீன் கலர் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெனடியம் 2+. D3 sir. வெனடியம் 2+மா D3. D3 sir. யா, அப்ப D3 சொன்னா வயலட் கலர். நெக்ஸ்ட் Cr3+. D3 இது வயலட் கலர். நெக்ஸ்ட் Mn3+ சொல்லுங்க. D4 sir. D4மா வயலட் கலர். ஓகேவா? நெக்ஸ்ட் Cr2+. D4 sir. D4 ப்ளூ கலர். ஓகே, ப்ளூ கலர். காப்பர் சல்பேட் இல்லையமா? காப்பர் சல்பேட் லிசன் கவனி. இப்போ எக்ஸாம்பிள் CuSO4. ஓகே, இது என்ன கலர் கேட்டா ப்ளூ கலர் சொல்லணும் தெரியும் உனக்கு. எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னாக்கா SO4 என்ன சார்ஜ்? 2-. அப்போ Cu என்ன சார்ஜ்? 2+. C2+. புரியுதா? அப்போ உங்க காப்பர் 2+ இருக்கு, அப்போ காப்பர் 2+ ப்ளூ கலர். சப்போஸ் நமக்கு இதுமாதிரி சால்ட்டா ஃபார்ம் கூட நமக்கு ஆன்சர் தெரியணும். புரியுதாமா? ஓகே. நெக்ஸ்ட் Mn2+. Mn2+. என்ன D5 sir. D5. ஓகே, அப்ப D5 மீன்ஸ் பிங்க் கலர். நெக்ஸ்ட் Fe3+. என்ன சொல்லணும்? D5 yellow கலர். நெக்ஸ்ட் Fe2+ சொல்லுங்கம்மா.
எவ்வளவு டி D6. எலக்ட்ரான்ஸ்? D6. D6 எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்? 4, sir. யா வெரி குட் 4. இது கிரீன் கலர். கிரீன். ஓகேவா? நெக்ஸ்ட் கோபால்ட் 3+ சொல்லுங்கம்மா. D6 6. D6, sir. யா இது ப்ளூ கலர். என்ன கலர்? இது கோபால்ட் 2+. D7. D7, sir. D7. D7 எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்மா? 3, sir. 3, sir. 3 Three. அன்பேர்ட். இது பிங்க். இது பிங்க் கலர். அடுத்தது Na2+. D8, sir. D8 sir. சரியா? D8. யா D8 எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 2 sir. 2, sir. வெரி குட். அடுத்தது காப்பர் 2+. D9, sir. D9. D9 எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்? 1, sir. 1, 1, ஒன்னு தான் இருக்கும் இல்லையா? எஸ். அடுத்தது Zn2+. எவ்வளவுமா? D10 sir. D10, sir. அப்ப என்ன கலர்? யா கலர்ல Colorless. இல்லையா? ஓகே. இப்ப கொஸ்டின்ஸ் உனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்பாங்க. சம்டைம் வந்து எப்படி கேட்பாங்க கேட்டாக்கா, D9ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் சொன்னீங்களா நம்ம தானே? Yes sir. அது d ஆர்பிட்டல் எந்த ஆர்பிட்டல் இருக்குன்னு கேட்பாங்க. d ஆர்பிட்டல்ல எந்த ஆர்பிட்டல் இருக்கும்? dxy இல்லையா, dyz இல்லையா, dzx இல்லையா, dxy இல்லையா, dz2 கேட்பாங்கம்மா. எதை சொல்லணும்? Z square sir. யா dz2 இருக்கும். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனி. இது d ஆர்பிட்டல் நமக்கு தெரியும். 1 2 3 4 5. இது dxy, இது dyz, dzx, dx2, y2, dz2. கரெக்டா? 9 லிட்டர்ஸ் இப்படி போடணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 இல்லையா? அப்ப நமக்கு அந்த ஒரு லைன் எங்க இருக்குன்னு கேட்டா எங்க சொல்லணும்? dz ஆர்பிட்டல் இருக்க சொல்லணும். சப்போஸ் இப்படி நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேக்குறாங்களா கரெக்ட் இன்கரெக்ட்ல, சப்போஸ் அந்த மாதிரி டைப்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? Yes sir. யா எந்த கொஸ்டின் நம்ம ரெடியா இருக்குமா? ஓகேமா? இவ்வளவுதான்மா கலர் பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேமா? எஸ் ரெடி. இப்போ நான் மாலிகுலர் ஃபார்ம்ல எடுத்து பண்றேன். அங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. Cu2 Cl2. ஓகேவா? இது என்ன கலர் சொல்லுங்க? Cu2 Cl2. Blue color, sir. ப்ளூ கலர். Cu2 Cl2. Colorless sir. எப்படி சொல்றீங்கம்மா? Sir oxidation state வந்து +1 வரும் sir. வெரி குட். ஏன்னா ஒரு Cl ஒரு மைனஸ், 2Cl 2 மைனஸ். ஒரு காப்பருக்கு அப்ப ஒரு பிளஸ் கொடுத்துருவீங்களா? அப்ப ஒரு காப்பர் பிளஸ் மீனிங் என்னது? காப்பருடைய எலக்ட்ரான் D10 S1. அப்ப D10 சொன்னா ஒரு பிளஸ் ஆயிடும், ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடும். அப்ப D10 இருக்கும். அப்ப D10 அது கலர்லெஸ். நம்ம கெமிஸ்ட்ல கலர்லெஸ் சொல்ல மாட்டோம், ஒயிட் கலர் சொல்லுவோம். புரியுதாம்மா? இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ண கத்துக்கணுமா? எஸ். நெக்ஸ்ட்மா, ஃபார் எக்ஸாம்பிள் MnCl2 4H2O எப்படி சொல்லுங்க? வாட்டர் என்ன சார்ஜ்? நியூட்ரலாமா? 0 தானே? Yes sir. Yes, sir. எஸ். அப்போ Cl எவ்வளவுமா? 2Cl அப்ப 2 மைனஸ். அப்ப Mn என்னது? 2 Pink பிளஸ். colors. கரெக்டா? அப்ப Mn 2 பிளஸ்னா Pink Pink color. color.
புரியுது எப்படி கால்குலேட் பண்ண தெரியுதாம்மா இப்போ கொஸ்டின் நம்ம டேரக்டா தர மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்குமா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷம் கொஸ்டின் எதுவுமே டேரக்டா வராது, புரியுதாமா? ஸோ சம் ஸ்ட்ரகிளா தான் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு ஆன்சர் பண்ணணும், இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எதுக்கு மீன் புரியணும் உனக்கு, சரிப்பா? எஸ். சப்போஸ் லிசன், NiCl2 4H2 கொடுத்தா கிரீன் கலர் சார். யா வெரி குட், அவ்வளவுதான், வெரி சிம்பிள். புரியுதா? கிரீன் கலர். FeSO4 7H2 கொடுத்தா கிரீன் கலர் சார். யா கிரீன் கலர். புரியுதா? கிரீன் கலர். இதெல்லாம் மெமரி பண்ணுமாவா? கலர்ஸ் மெமரி பண்ணுவோம். ஐ மீன் நம்ம மேல கொடுத்தது மெமரி பண்ணணும், பட் ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது இல்லையா? சப்போஸ் COCl2 6H2 கொடுத்தா பிங்க் கலர் சார். யா வெரி குட், அவ்வளவுதான். புரியுதுங்களாம்மா? மேல Yes, இருக்கிறது sir. நம்ம பண்ணி தான் ஆகணும், ஆனா கீழே இருக்கிறத பண்ணணும் அவசியம் கிடையாதுமா. எஸ், இதான் நமக்கு இந்த மாதிரி நம்ம சார்ஜ் பொறுத்து ஆன்சர் பண்ணணும், சார்ஜ் பொறுத்து ஆன்சர் பண்ணணும், சரியா? ஓகேம்மா, நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பத்தி நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி சொல்லிடுச்சு, ஆனால் மறுபடியும் நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா டி பிளாக் எலிமெண்ட் தான் எல்லாம் இருக்கும், காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியே இருக்கு, டாஸ்க் எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டோமா? ஓகே. நெக்ஸ்ட் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்மா. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், சரியா? கவனி, ரைட் பண்ணிக்கோ. The transition metals, the and their compounds are known for their catalytic activity. Catalytic activity. புரியுதா? The transition metals and their compounds are known for their catalytic activity சொல்றோமா, சரியா? ஓகே. கவனி, என்னென்ன ஐ மீன் என்னென்ன டிரான்ஸ் எலிமெண்ட் எதுக்கெல்லாம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இம்பார்ட்டன் பண்ண கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ் எதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? Ammonia. யா வெரி குட். ஹேபர் ப்ராசஸ் வந்து அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஹேபர் ப்ராசஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அம்மோனியா. ஓகேவா? எஸ். ஸோ இந்த அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நம்ம என்ன கேட்டலிஸ்டை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஸோ அயன் கேட்டலிஸ்ட். என்ன கேட்டலிஸ்ட்மா? அயன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், சரியா? எஸ். நெக்ஸ்ட் கவனி, கான்டாக்ட் ப்ராசஸ்ல எதை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? கான்டாக்ட் ப்ராசஸ் தமிழ தொடு முறைன்னு படிப்போம் இல்லையா? ஃபார் த oxidation of SO2 to SO3. I mean sulfuric amine preparation. என்ன preparation? Sulfuric acid preparation. புரியுமா? இந்த சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா கவனிக்கணும். இங்க V2O5 யூஸ் பண்றாங்க, வெனடியம் பென்டாக்சைடு கேட்டலிஸ்ட். வெனடியம் பென்டாக்சைடு இங்க வெனடியம் டிரான்சிஷன் எலிமெண்ட், வெனடியம் தான் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட், புரியுதா? நெக்ஸ்ட் பா, நெக்ஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH2. இதுக்கு நேம் என்னம்மா?
ஈத்தைன். ஈத்தீன். ஈத்தீன் கரெக்டா? எஸ். இந்த ஈத்தீன்ல எவ்வளவு சிக்மா பாண்ட் எவ்வளவு பை பாண்ட் இருக்கு? ஒரு சிக்மா பாண்ட். ஒரு சிக்மா பாண்டா? கரெக்டா சொல்லுங்க. எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு, எவ்வளவு பை பாண்ட் இருக்கு ஈத்தீன்ல? 5 சிக்மா பாண்ட் இருக்கு. வெரி குட். 5 சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். எஸ். இப்போ ஓகே. இந்த இந்த கார்பன் இருக்குல்லமா, 2 கார்பன் இருக்குல்ல, அதோட ஹைபிரிடைசேஷன் நம்ம sp2. வெரி குட். sp2 இல்லையா? எஸ், sp2. ஓகே. இது அல்கேனா அல்கைனாமா? அல்கீன். இப்ப நான் இப்ப எழுதிருக்கு இல்லையா, இப்ப என்ன ரியாக்ஷன்மா? ஜெனரலா ஆர்கானிக் ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் சொல்லுவீங்க? அடிஷன் அடிஷன் இல்லையா? அடிஷன் ரியாக்ஷன். வெரி குட். அப்போ இந்த அடிஷன் ரியாக்ஷன் நம்ம என்ன கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம்? நிக்கல். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட்மா? CH3 CH3. CH3. அப்போ அல்கீனா சேஞ்ச் ஆகுது, sp2 கார்பன் sp3 கார்பனா சேஞ்ச் ஆகுது இல்லையா? 5 சிக்மா பாண்டு 6 சிக்மா பாண்டா சேஞ்ச் ஆகும். ஓகே. யா, சப்போஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஓகே, ரெடிமா? நெக்ஸ்ட் கேட்டஸ் பாருங்க. ஆர் CH டபுள் பாண்டு CH2 H2. ஓகேவா? இங்க நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் ரோடியம் Cl PPH3 thrice. இந்த கேட்டலிஸ்ட் நேம் வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட். என்ன கேட்டலிஸ்ட்மா? வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஓகே. இந்த கேட்டலிஸ்ட் போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டா அல்கேன் ஃபார்ம் ஆகும். அல்கேனா மாறும். இதுவும் எக்ஸ்ட்ரா அடிஷன் ஃபாலோ பண்ணுது. எஸ். பட் கேட்டலிஸ்ட் வேற. தேர்டுக்கு கேட்டலிஸ்ட் நிக்கல, ஃபோர்த்து கேட்டலிஸ்ட் அது ரோடியம் Cl PPH த்ரைஸ். இந்த கேட்டலிஸ்ட் நேம் என்ன சொல்லணும்? வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அப்ப வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எந்த டிரான்ஸ் எலிமெண்ட் யூஸ் பண்றாங்கமா? வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல எந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க? ரோடியம். ரோடியம். என்னமா? ரோடியம் எந்த குரூப்மா? ninth sir. 9th. யா, 9th. வெரி குட் இல்லையா? இது இந்த ரோடியத்துல என்னென்ன எலிமெண்ட் சொல்ல போகலாம்? Cobalt, rhodium, iridium. கோபால்ட், ரோடியம், இரிடியம். ஓகே, கரெக்டா? கோபால்ட், ரோடியம், இரிடியம். வெரி குட். வெரி குட். ஓகேமா. நெக்ஸ்ட் கேட்டலிஸ்ட், இந்த கேட்டலிஸ்ட் நேம் ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். புரியுதா? இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா டைட்டானியம் Cl4. ஓகே, டைட்டானியம் Cl4 AlC2H5 thrice. இந்த ஃபார்முலா பேர்னா ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். இந்த ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்ல என்ன டிரான்ஸ் எலிமெண்ட் யூஸ் பண்றோம்? Titanium sir. டைட்டானியம். இங்க TiCl4 இருக்குல்லமா? ஆமா தானே? TiCl4 plus AlC2H5 Al எந்த பிளாக் எலிமெண்ட்மா? Al அலுமினியம். P block sir. P பிளாக்ல எந்த குரூப்? 13th sir. 13th குரூப். அந்த குரூப் எலிமெண்ட் சொல்ல போலாம். அப்படியே என்ன சொல்ல போலாம் வேகமா? Aluminium, indium, gallium, titanium. யாரோ புக்ல நோட்ல பார்த்து சொல்லையே. வெரி குட். ஓரளவு அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம். சரியுமா? எஸ். ஓகேமா. இப்போ இந்த TiCl4 இருக்குமா? இந்த TiCl4ல மட்டும் பாருங்க, நல்லா கவனிங்க. TiCl4 மட்டும் டீயருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவுமா? +4 sir. பிளஸ். அப்ப என்ன எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்? டி எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்?
E3. 0 sir. 0 இருக்கும். அப்ப D 0 இருக்கும்போது கலரா கலர்லெஸ்ஸா? Colorless. கலர்லெஸ். அப்ப மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும்? 0 sir. வெரி குட். புரியுதாப்பா? இந்த மாதிரி நமக்கு அக்செப்ட் பண்ண தெரியணும். இந்த ஜிக்வல் டேட்டா கேட்டகரிஸ் என்னத்த நம்ம யூஸ் பண்றோம் அப்படி சொன்னாக்கா கவனி. ஸோ பாலிமரைசேஷன் ஆஃப் எத்திலின் அண்ட் வெனைல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்றாங்க. ஐ மீன் பாலிமரைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் கேள்விப்பட்டிருக்கல, நமக்கு அந்த யூனிட் இப்போ எடுத்தாங்க. பட் ஆனா இப்போ தெரிஞ்சுக்கோ, பாலிமரைசேஷன் பண்ண இந்த கேட்டகரிஸ் யூஸ் பண்றாங்க. பாலிமரைசேஷன் பலபடியாக்கல் வினைக்கு யூஸ் பண்றாங்க. பலபடியாக்கல் வினைக்கு இங்க பர்டிகுலர் கொடுத்துருப்பாங்க. பாலிமரைசேஷன் ஆஃப் ethylene and vinyl substance. நம்ம vinyl substance. ஓகே, இந்த பாலிமரைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சொல்லும்போது நார்மலா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சொல்ல மாட்டோம், ரியாக்டன்ட் மோனோமர் சொல்லுவோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. பாலிமரைசேஷன் பலபடியாக்கல் வினையில ரியாக்டன்ட் நம்ம சொல்லணும், மோனோமர்ஸ் சொல்லணும், ப்ராடக்ட்டை பாலிமர் சொல்லுவோம். அந்த மாதிரி பாலிமரைசேஷன் பண்ற ரியாக்ஷன் தான் இந்த ஜிக்வல் டேட்டா கேட்டகரிஸை யூஸ் பண்றோம். ஓகேவா? இவ்வளவுதான் கேட்டகரிஸ். இவ்வளவுதான் வந்து கேட்டகரிஸ். ஓகே, ரெடியா? நெக்ஸ்ட் இந்த டிரான்சிஷன் எலிமெண்டோடைய சம் காம்பவுண்ட் நம்ம பி பிளாக் எஸ் பிளாக்லாம் பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்போம். ஒவ்வொரு குரூப்பும் பார்த்துட்டு அதோடைய ஒவ்வொரு எலிமெண்ட் சம் இம்பார்ட்டன்ட் எலிமெண்டோடைய காம்பவுண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ல சம் எலிமெண்டோடைய காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம். என்ன காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம்? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் important compounds of transition element. Important compounds of transition element. Transition elements. Sorry. So, the first நம்ம பார்க்கிறது K2 Cr2O7. K2 Cr2O7. Right. ஓகேவாமா? எஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இந்த எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண பாருங்க. ப்ரிப்பரேஷன்ஸ். It is prepared from chromite ores. Very very important ma. Chromite ores அப்படின்னா chromite தாது or ferrochrome, அதுவும் தாது தான். ferrochrome அது தாது தான். or chrome ions, இதுவும் தாது தான். அப்போ இந்த ஏதாவது ஒரு தாது நம்ம என்ன பண்றோம்? குரோமியத்தை பிரிச்சிருக்கோம். இது வந்து குரோமியமா இங்க இருக்கு. நம்ம இந்த காம்பவுண்ட் நம்ம எலிமெண்ட் டிரான்ஸ் எலிமெண்ட் இருக்கு குரோமியம். ஏன்னா பொட்டாசியம் எந்த குரூப் எலிமெண்ட்? எஸ் பிளாக் எலிமெண்ட். குரோமியம் தான் அது டி பிளாக் எலிமெண்ட். ஆக்ஸ் வந்து பி பிளாக் எலிமெண்ட். இது நமக்கு வந்து டிரான்ஸ் எலிமெண்ட் காம்பவுண்ட் பார்க்கும்போது இது குரோமியம் தான் அது டிரான்ஸ் எலிமெண்ட். அப்போ இங்க இதுக்கு நேம் K2Cr2O7 நேம் தெரியலையுமா? பொட்டாசியம் டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் எந்தெந்த ஓஸ் வந்து நம்ம எடுக்கலாம்னா குரோமைட்டு ஆர் ஃபெர்ரோக்ரோம் ஆர் குரோம் அயான், இந்த ஓர்ஸ் எடுக்கலாம். இதனுடைய ஃபார்முலா கேட்டாக்கா இந்த ஓர்ஸுடைய ஃபார்முலா FeCr2O4. FeCr2O4. சரிங்களா? எஸ், நல்லா கவனிங்க. லிசன். இப்போ இந்த ஈக்குவேஷன் அவனுக்கு கொடுக்குறோமா, அது எப்படி பேலன்ஸ் பண்ணு பாருங்களேன். இது ஒரு மெத்தடு. நம்ம ஆல்ரெடி வந்து ரிடாக்ஷன் பேலன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாம தானே நமக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க அதே மாதிரி ஓகே ரெடிப்பா. நல்லா கவனிங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு எஃப்இமா இருக்கு? ஒரு எஃப் இருக்குங்க சார். ஒரு எஃப் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல 2 எஃப் இருக்குங்க சார். 2 எஃப் இருக்கு. கரெக்டாமா? எஸ்.
அப்போ இப்போ லெஃப்ட் சைட்ல அப்படியே எஃப்இ மட்டும் பண்ணுங்க. அப்ப 2 வருமா? எஸ் சார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்க சிஆர் 2 2s ஆர் 4 டைப்ஸ் இருக்கு, ஆமா தானே? எஸ் 4 டைப்ஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ற? 4 டைம்ஸ் 4 போட்டுக்கோ. ஓகேவா? இந்த சிஆர் சிஆர் கரெக்டா? எஸ். அடுத்து ஓ மட்டும் இருக்கணும், லாஸ்ட் பண்ணலாம். இப்ப என்ஏ பாருங்க, இங்க என்ஏ 2 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 8 8 இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு போடணும்? 4 போடணும். 4 போடுங்க சார். 4 யா 4 போடணும். அடுத்து சி பாருங்க, இங்க 4 சி இருக்கா? அதான மீனிங் இங்க. எஸ் சார். எஸ். இங்க எவ்வளவு சி இருக்கு? ஒரு சி தான் சார். ஒரு சி. அப்ப இங்க 4 போடுங்க. ஓகே. எஸ். இப்ப என்ன மட்டும் தான் இருக்கு? ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. ஆக்சிஜன் மட்டும் கவுண்ட் பண்ணுமா, எல்லாத்துக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கம்மா. சார் 27 இருக்குங்க சார். 22 சார். எங்க லெஃப்ட்ல ரைட்லயேமா? ரைட்ல 27 இருக்குங்க சார். லெஃப்ட்ல ரைட்ல 22 27, லெஃப்ட்ல 22 சார். 22 இருக்கு. கரெக்டா? இப்ப நமக்கு இங்க இந்த இங்க எவ்வளவு ஓ போட்டா நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடுமா? சொல்லுங்க பாப்போம், கரெக்டா சொல்லுங்க. அஞ்சு ஓ போனோங்க சார். எப்படிங்க சார் பண்ணுங்க? என்னப்பா? 5 ஓ 5 ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுங்க. 5 ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணும். அதை திங்க் பண்ணுங்க, கரெக்டா திங்க் பண்ணுங்க. எப்படி போடணும் அதை திங்க் பண்ணுங்க. அப்படியே போட்டலாமா? சொல்லுங்கம்மா, டக்குனு டைம் ஆகுது, ஃபாஸ்டா டைம் சொல்லுங்க. பை 2 மென்ஷன் பண்ணி போலாங்க சார். பை 2 எத்தனோ? எஸ் சார். அப்போ நல்லா கவனிங்க. ஆக்சுவலா அங்க நமக்கு எவ்வளவு வரும்னு சொன்னாக்கா 7/2 வரும். கரெக்டா பாருங்க. Yes, sir. நான் எப்படி சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப 7/2 போட்டாச்சு இல்லையமா? இப்ப என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாத்தையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப என்ன வரும்? 12 மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் கவனிங்க. Fe Cr2O4 plus Na2CO3 plus இங்க அந்த O2 அப்படியே இருக்கட்டும் இல்லையா? இங்க என்ன இருக்கு? Na2CrO4 Fe2O3 CO2. என்ன சொன்ன இப்போ எல்லாத்துக்கூடயும் என்ன மல்டிப்ளை பண்ண சொன்னேன்? 2 அப்ப 2 பண்ண என்ன வரும்? இங்க 4 வருமா? இங்க 8 வருமா? இங்க 7/2 எவ்வளவு வருமா? அப்போ only 7 தான் வரும். ஏன்னா 2 2 கேன்சல் ஆயிடும் இல்லையா? அடுத்து இங்க என்ன வரும்? 8 வருமா? இங்க 2 மட்டும் வருமா?
இங்க எவ்வளவு வரும் 8 வரும். 8 is இப்ப பேலன்ஸ் செக் பண்ணுங்க. இப்ப பேலன்ஸ் செக் பாருங்க. ஆமா தானம்மா? Yes, sir. யா கவனிமா, லிசன். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 7/2 எப்படி வச்சு யாராவது சொல்ல முடியுமா? சரிங்க ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால ஆஃப் ஆ. ஆஃப் வேல்யூ எடுத்துக்க முடியாது சார். அதனால O2 வந்து ஓவா மாத்தினா பை 2 மென்ஷன் பண்ணி காட்டுங்க. யா ஐ மீன் வந்து இப்படி இருக்க பாருங்க. இது வந்து 1O2வா பிளஸ் Yes. நம்ம இது எப்படி எழுதணும்? 5/2 ஓன் எழுதலாமா? எதானோ ஆமாங்கம்மா 5/2 O2 கரெக்டா? 1O2 பிளஸ் 5O2 மீன் வாங்க. அப்போ இந்த 1 12 மல்டிபிள் பண்ணா வரும் 1 சார் 2. அப்போ 2 பிளஸ் 5 எவ்வளோ 7. அப்போ 7/2 இதான் ஆன்சர். சரிதாம்மா? Yes, sir. யா புரியுதா? அப்போ நம்ம சார் நீங்க அப்போ ரிடாக்சேஷன்ல பேலன்ஸ் கத்துக்கிட்டீங்களே சாதி இருக்குனாக்கா அது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த ரிடாக்ஷன் ஆக்சிடேஷன் மட்டும் இருந்தா இங்க ரிடாக்ஷன் ஆக்சிடேஷன் இந்த மாதிரி ஒரு பல்கி ரியாக்ஷன் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணா போதுமா? டோன்ட் கன்ஃபியூஸ். புரியுதாப்பா? ஓகேமா. Yes. நெக்ஸ்ட் போலாமா? எஸ். Sir. இப்போ நமக்கு இந்த 8Na2CrO4 கிடைச்சது இருக்கு இல்லையா? அதுல வந்து 2 மோல் எடுத்துக்கிறேன். நான் எவ்வளவு மோல் எடுத்துக்க போறேன்? 2 மோல் எடுத்துக்க போறேன். இதுல 2 மோல் இப்ப எடுத்துக்க போறேன் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு. கவனி, நான் இப்ப கரெக்டா எழுதுறேன். நீங்க வீட்டை செக் பண்ணுங்கம்மா அப்புறமா ஃப்ரீ டைம்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிப்பா? எஸ். 2 Na2CrO4 plus H2SO4 gives Na2CR2O7 plus Na2SO4 plus H2O. ஓகேவா? எஸ். கவனி, 2Na2CrO4 plus H2SO4 gives Na2CR2O7 plus Na2SO4 plus H2O. கரெக்டாமா? ஓகே. இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த நம்பர்லாம் போடாம நீங்களே பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ போட்டோம்ல அதே மாதிரி போட்டு பாருங்க, ஆன்சர் கிடைச்சிடும். சரிமா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சோடியம் குரோமேட் கிடைக்குது. என்ன கிடைக்குதுமா? சோடியம் குரோமேட். சோடியம் குரோமேட்டுக்கு நான் இப்போ பேலன்ஸ் பண்ணாம எழுதுறேன் பாருங்க. Na2CR2O7 பிளஸ் KCl போடணும். சோடியம் குரோமேட்ல KCl போட்டா நமக்கு K2CR2O7 பிளஸ் NaCl. இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணலாம் பாருங்க ஈஸியா. வெரி சிம்பிள். இங்க Na எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. இங்க Na எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அப்ப 2 போடணும். இங்க Cr2 இருக்கு. இங்க ஆல்ரெடி Cr2 இருக்கு. O இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இங்க 1K இருக்கு. ரைட்ல எவ்வளவு இருக்கு? 2K இருக்கு. அப்ப இங்க 2 போட்டுக்கோ. அப்போ 2 போட்டா 2K ஆயிடுமா? 2Cl. இங்க ஆல்ரெடி 2Cl கரெக்டா இருக்கு. இப்போ O பேலன்ஸ் பண்ணு. இங்க O7 இருக்கு. இங்க O7 இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு வெரி சிம்பிள். புரியுதாம்மா? இதுமே OOH எல்லாம் வந்து லாஸ்டா பண்ணுமா? ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவ லாஸ்டா வாங்க. சரியாமா? இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? பொட்டாஷ் டைக்ரோமேட்டை ப்ரிப்பரேஷன் பண்றோம். பொட்டாஷ் டைக்ரோமேட்டை ப்ரிப்பரேஷன் பண்றோம் சொல்றோம். சரியாப்பா? நெக்ஸ்ட் பா ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொன்ன கேட்டாக்கா பொட்டாஷ் டைக்ரோமேட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இது ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டலா இருக்கும். ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டல். இதுல நிறைய ரியாக்ஷன் இருக்குமா? நான் ஏன் கொடுக்கணும்னா நம்ம எங்க போட்டோம்? ரெடாக்ஸ் சால்வ் பண்ணிடுச்சு அந்த பேலன்சிங்லாம். அதெல்லாம் நம்ம இங்க நிறைய கொடுக்கல உனக்கு. சரியா? எஸ். நெக்ஸ்ட் moderately soluble in soluble is cold water and readily soluble in hot water. Okay, moderately soluble in cold water but readily soluble in hot water. அப்படின்னா அர்த்தம் ஸோ குளிர்ந்த நீர்ல குறைவா கரையும், சூடான நீர்ல அதிகமா கரையும்.
ஓகேவா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் லிசன். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் குரோமைல் குளோரைடுமா, குரோமைல் குளோரைடு. ஐ மீன் குரோமைல் குளோரைடு டெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து குரோமைல் குளோரைடு டெஸ்ட் பாருங்க. நம்ம 12th படிக்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இது. குளோரின்கான கன்ஃபர்மேட் டெஸ்ட் இது, குரோமைல் குளோரைடு டெஸ்ட் இல்லையா? எஸ். கவனி. K2 Cr2 O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கணும். அதில் 4 மோல் NaCl இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்க. சோடியம் குளோரைடு போடணும், 6 மோல் H2SO4 போடணும். போடும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 2KHSO4 பொட்டாசியம் பைசல்பேட்டு, 4 மோல் NaHS4 பொட்டாசியம் சோடியம் பைசல்பேட்டு பிளஸ் நமக்கு கிடைக்கும் 2CrO2Cl2 ஃபார்ம் ஆகும் பிளஸ் 3H2O ஃபார்ம் ஆகும். இதுதான் குரோமைல் குளோரைடு. இது ஃபார்ம் ஆகுது இல்லையா? இது ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம். இது எப்படி போனாக்கா ஆரஞ்சு கலர் மாறும். இது என்ன கலர் மாறும்? ஆரஞ்சு கலரா மாறும். அப்படி ஆரஞ்சு கலர் மாறும்போது நமக்கு என்ன கிடைக்குனாக்கா குளோரைடு கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஓகே. இந்த CrO2Cl2 ஆர்கானிக்ல ஒரு ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எந்த ரியாக்ஷன்ல பார்க்கலாமா? எட்டார்ட் ரியாக்ஷன். வெரி குட் வெரி குட். எட்டார்ட் ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதப்பா? எஸ். நெக்ஸ்ட் இந்த குரோமைல் குளோரைடு கூட ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டா எப்படி சார் ரியாக்ஷன் பண்ணும் பாருங்க. ரியாக்ஷன் வித் H2O2. நான் குரோமைல் குளோரைடு ஃபுல் ஃபார்ம் எடுக்காம அதனுடைய அயான்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். Cr2O7 2- ஐ மீன் K2Cr2O7 இருக்குல்ல, இந்த K2Cr2O7 எப்படி அயான்ஸா மாத்துவேன்? K2 பிளஸ் Cr2O7 2-. இதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்றதில்ல, ஹைட்ரஜன் பெராக்சைடு 4 மோல்ஸ் இதெல்லாம் நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்க அப்புறம் கேம்ல. புரியுதா? 2H+ போடுறேன். நமக்கு என்ன கிடைக்கும்? 2CrO5 பிளஸ் 5H2 வெளியே போயிடும். 5H2O வெளியே போயிடும். இப்ப சொல்லுங்க பதிலா இங்க CrO5 உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவுமா? +5. அப்புறம் வேற யாராவது? +6 +6 கரெக்ட். எஸ். இதுக்கு நார்மலா போட்டா நமக்கு 10 வரும். 10 ஒரு ஆக்சிடேஷன் கிடையவே கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையமா? எஸ். ஹையஸ்ட் ஆக்சிடேட்டே மேக்னஸ் எவ்வளோமா? +7 தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஆனா இங்க நார்மலா போட்டா +10 வரும். +10 கிடையாது. அப்ப என்ன மெத்தட் போடணும்? ஸ்ட்ரக்சர் மெத்தட் போடணும். கெமிக்கல் பாண்டிங் மெத்தட் எப்படி போடணும்? இது Cr டபுள் பாண்ட் O இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கறது எப்படி இருக்கு? ஞாபகம் இருக்கா? பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். யா, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ வந்து சிஆருக்கு ஓகே எலக்ட்ரான் கம்பேர் பண்ணா எது மைனஸ் இது பிளஸ்? இது ஒரு மைனஸ், இது ஒரு பிளஸ், இது ஒரு மைனஸ், இது ஒரு பிளஸ், மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப எவ்வளவு பிளஸ் இருக்குங்க? 6 இருக்கு. +6 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். புரியுதா? ஓகே. இதோட யூசஸ் பாருங்க. யூசஸ். It is used as a strong oxidizing agent. It is used as a strong oxidizing agent. Okay va? Next point. It is used in dyeing and printing la use ஆகுமா? It is used in எங்க யூஸ் ஆகுது? dyeing and printing la யூஸ் பண்றாங்க. Next, in organic chemistry, it is used as an oxidizing agent. Oxidizing
oxidizing agent. புரியுதாம்மா? In organic chemistry, it is used as an oxidizing agent. சரியாப்பா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் KMO4 நெக்ஸ்ட் வந்து KM4. ஓகேவா? பொட்டாசியம் பெருமாங்கனேட் சொல்லுவோம். பொட்டாசியம் பெருமாங்கனேட் KMnO4 எமனுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் சொல்ல பார்க்கலாம். KMnO4ல எமனுக்கு என்ன ஆக்சிஜன்? +7 sir. Yeah, very good. +7. புரியுதாப்பா? Yes. So இது எந்த மினரல்ஸ்ல இருந்து செப்பரேட் பண்றாங்க பொட்டாசியம் பெருமாங்கனேட் கேட்டாக்கா பைரோலுசைட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மினரல் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றோமா? எஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் வயலட் கிறிஸ்டல் சாலிடா இருக்கும். ஓகே, டார்க் வயலட் கிறிஸ்டலின் சாலிட்ஸா இருக்கும். கோல்டு அல்கலைன் KM4 நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? கோல்டு அல்கலைன் KM4 நம்ம என்ன சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? பேயஸ் ரீஜன்ஸ். என்ன ரீஜன்ஸ்? பேயஸ் ரீஜன் சொல்லுவோம். கரெக்டாமா? எஸ். இது அல்கீன் என்ன மாத்துது? ஸோ கோல்டு அல்கலைன் KM4 பேயஸ் ரீஜன்ஸ் அல்கீல போட்டா என்ன மாத்தும்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹைட்ரோ கார்பன் நடத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, CH2 டபுள் பாண்டு CH2 பிளஸ் வாட்டர் பிளஸ் ஆக்சிஜன் பண்ணும். என்ன போட்ட? கோல்டு அல்கலைன் KM4 போடும்போது இந்த வாட்டர் வந்து H+OH- வருமா? ஆமா தானே? H+OH-. Yes, sir. அந்த H என்ன பண்ணும்? இந்த O எடுத்துக்கும். அப்ப 2 OH ஃபார்ம் ஆகும். போய் அடிஷன் பண்ணும். அப்ப நமக்கு என்ன ஆகுது? டயால் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? டயால் ஃபார்ம் பண்ணும். இதான் இந்த பேஸுடைய ஃபங்க்ஷன்ஸ்மா. கரெக்டா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் இது எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டாக்கா இட் இஸ் யூஸ்ட் as ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் பண்றாங்க. அப்ப KM4 எங்க யூஸ் பண்றோமா? ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் பண்றோம். புரியுதா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் ரைட் பண்ணிக்குமா? என்னக்கா லிசன். FeSO4 7H2O. FeSO4 7H2O. இதுக்கு நேம் ஃபெரஸ் சல்பேட் சொல்லுவோம். ஃபெரஸ் சல்பேட். இத வந்து கிரீன் விட்ரியால் சொல்லுவது உண்டுமா. நெக்ஸ்ட் ஃபெரஸ் ஆக்சைடு FeO. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். எப்படி இருக்கும்? பிளாக்கா இருக்கும். அடுத்தது ஜிங்க் ஆக்சைடு ZnO. இத ஜிங்க் ஒயிட் சொல்லுவோம். ஜிங்க் ஒயிட். நெக்ஸ்ட் AgNO3. இத லூனார் காஸ்டிக் சொல்லுவாங்க. என்ன காஸ்டிக்மா? லூனார் காஸ்டிக். நெக்ஸ்ட் CuSO4 YH2O. இது ப்ளூ விட்ரியால். சொல்லுவோம். புரியுதாப்பா? இது இம்பார்ட்டன்ட்மா. கொஞ்சம் ரைட் பண்ணி. இவ்வளவுதான்மா டி பிளாக். இவ்வளவுதான் வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்மா. வேற எதுவுமே இல்லை. புரியுதா? கிளியரா இருக்கியா? Yes or no? Yes, sir. Yeah. Yes. So okay. So இன்னைக்கு இதோட இருக்கட்டும். ரிமைனிங் நம்ம என்ன பண்ணுவோம்? F பிளாக் இருக்கு. ஸோ F பிளாக் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா. சரியா? Yes, sir. ஓகே. தேங்க்யூ டு